என்கிட்ட கதை வாங்க சொல்லி எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்காரு. 2வது படம் கொடுப்பார கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டு நான் வேறு வேலையெல்லாம் போயிட்டுருக்கேன். ஆனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உடனே ஓடி போனேன். நானும் வரேன்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே என்ன சார் திடீர்னு காலேஜுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க? இல்லை நீ இன்னொரு படம் என்னோடய வேலை செய்யணும்னு நினச்சல, அதான் சரிங்க கதை கொடுத்துட்றேன். எவ்வளோ நாளா? 3 நாள். முன்னே அதே தான், புதிய பூமி கேட்டபோது 3 நாள். 3வது நாள் கதையை கொண்டு போய் கொடுத்துட்டேன். அது ஓகே ஆச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் நான் 3 நாள்னு சொன்னேன். 3 நாள் கழித்து ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். கொண்டு போய் கையில் கொடுத்தேன். அவர் சொன்னார்ல பவுண்ட் நோட் புக், அப்போவே நான் அப்படி தான் எழுதுவேன். எழுதினா இவ்வளோ எழுதிடுவேன். எழுதி அதை ஃபைலாக போட்டு ஏன் அந்த பழக்கம் வந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன், ஒரு காரணம் சொல்கிறேன். இதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன சொல்கிறதுக்காக பேசலை. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், வயசு 80 ஆச்சு. அதனால் இனிமேல் என்னை பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் அவர் நான் பவுண்ட் நோட் புக் எழுதி கொண்டு போய் ஃபைலை கொடுத்துட்டேன். ஃபைலை பார்த்தாரு. பேனா இருக்கா கொடு. ஒன்றும் புரியலை எனக்கு. பேனா எடுத்து கொடுத்தேன். நல்ல வேளை இது மாதிரி பேனா அப்போ வச்சுருந்தேன், எடுத்து கொடுத்தேன். உடனே பேனாவை திறந்துட்டு டைட்டில் அடித்தேன். நான் எழுதியிருந்த டைட்டிலை எம்ஜிஆர் தன் கையால் அடித்தார். கதையை படிக்காமலே டைட்டில் அடித்தா எவ்வளோ கோபம் வரும் ஒரு ரைட்டருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆனால் நான் கோபப்பட முடியாது, நான் கடவுள் முன்னாடி நிற்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் அவர் கடவுள், அதனால் கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறேன்.